ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சூப்பரான சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதோட பேர் வந்து குனாஃபா சாக்லேட்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே ஃபேமஸாக இப்போ வந்து ஆன்லைனில் போயிட்டுருக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் வந்து உள்ள க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இதுக்கு நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம வந்து நார்மலாக பாயாசம் சேமியா வச்சுருப்போம்ல, நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நீங்கள் அந்த குனாஃபா சேர்க்குற சேமியா இருக்குன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதை வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொரியிற மாதிரி இதை வந்து இந்த பட்டர்லேயே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பால்கோவா சேர்த்துக்கலாம். எது வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நட்ஸ் வந்து நான் பிஸ்தா கொஞ்சம் நிறையாவே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்தா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காதுன்றதுனால நான் கொஞ்சம் பாதாம், முந்திரி இதையும் சேர்த்து தான் நான் இதை வந்து அரைச்சிருக்கேன். நல்லா பவுடராக அரைச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு இதில் வந்து நான் வந்து மில்க் ஆமோண்டும் டார்க் ஆமோண்டும் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெறுமனே மில்க் ஆமோண்ட் இல்லைன்னா வெறுமனே டார்க் ஆமோண்ட் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டார்க் ஆமோண்ட் கம்மியாகவும் ஒயிட் ஆமோண்ட் நிறையாவும் சேர்த்து கூட நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். வெறும் ஒயிட் சாக்லேட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி டைரி மில்க் ஃப்ளேவரில் பண்ணணுன்றதுக்காக நான் மில்க் ஆமோண்ட் நிறையாவும் டார்க் ஆமோண்ட் கொஞ்சமாகவும் சேர்த்து நான் இதை மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பார் மோல்டில் வந்து நம்ம பாதி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாக்லேட்டை வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை வந்து கவுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு நம்ம வந்து இந்த குனாஃபா ரெடி பண்ணதை வைக்க போகிறோம். இப்போ இது சாக்லேட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுருந்துட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம குனாஃபாஸ் இந்த சேமியா அதை வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே உள்ள சாக்லேட் வந்து நல்லா செட்டாக இருக்கணும். மெல்ட்டடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா வராது. நல்லா இந்த மாதிரி அழுத்தி ஃப்ளாட் பண்ணிவிட்டு இது மேலே திரும்பவும் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓரங்கள்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு இதையுமே நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கத்தி வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் 10 நிமிஷம் கழித்து எடுத்திருக்கேன். நல்லாவே சாக்லேட்லாம் செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதுலேருந்து டிமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து நான் ஒரு சாக்லேட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உள்ளார ஸ்டஃபிங் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் இந்த சாக்லேட் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்பவே சிம்பிளாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் மெல்டட் சாக்லேட்டை வந்து சைடில் ஒட்டிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். இது சும்மா ஒரு டிசைனுக்காக நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட் இப்போ சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வந்து இந்த சென்டரில் இருக்கிறது நல்லா வந்து டேப் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால தான் அந்த மாதிரி கட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதையும் நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளார எவ்வளோ ஸ்டஃபிங்கோட எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.